குட் மார்னிங். இன்றைக்கி மில்லட் அடை தோசை பண்ணலான்னு ரெடி பண்ணியிருக்கேன். இதுவும் நம்ம சாதாரண அடை தோசை மாதிரி தான். அரிசிக்கு பதிலாக மில்லட்டை யூஸ் பண்ணுவோம், அவ்வளவுதான். வரகு, சாமை, திணை, கேழ்வரகு, கம்பு இதில் ஏதாவது ஒன்றை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எல்லாத்தையும் பருப்புக்கள் எல்லாம் சேர்த்து ஊற வச்சுட்டு 2 மணி நேரம் கழித்து மிக்சியில் நம்ம பெருங்காயம், இஞ்சி, கொஞ்சம் வரமிளகா எல்லாத்தையும் போட்டு புதினாவையும் சேர்த்து பெருங்காயமும் சேர்த்து அரைச்சிட்டேன். அதுக்கப்புறமா நம்ம எந்த வெஜிடபிளும் போடலாம். குடமிளகா போட்டால் இன்னும் வாசனையாக இருக்கும். குடமிளகாயோ, சிவப்பு பூசணிக்காயோ, தக்காளியோ, வெங்காயமோ அது உங்கள் சாய்ஸு. எதை வேணாலும் போட்டு அரைச்சிட்டு கொஞ்சம் ஒரு மணி நேரம் அதை விட்டால் கொஞ்சம் லைட்டாக ஒரு புளிப்பு ஏறி இருக்கும். ரொம்ப புளிப்பு ஏறினா அடை தோசை நல்லா இருக்காது. அதனால் லைட்டு புளிப்பு வந்தால் நல்லாயிருக்கும். இல்லைன்னா வெறுமனையே வாத்துடலாம் அதை. ஸோ 1 மணி நேரம் கழித்து நான் இப்போ கிண்டினேன். இப்போ கிண்டும்போது எனக்கு ஒன்று ஞாபகம் வந்தது. அகப்பையை வச்சு கிண்டும்போது என் பொண்ணுக்கிட்ட இன்னைக்கு காலையில் சொல்லியிருந்தேன். என்னென்னா இந்த காலத்தில் இந்த ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ் எல்லார்ட்டையும் இருக்குது, பட் சப்ஜெக்டில் உள்ள டீப் நாலேஜ் இருக்கலை அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னேன், சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும் அப்படின்னு. அப்போ அவள் கேட்டு ரொம்பவே ரசித்தா. ஸோ இப்போ நம்ம அடை தோசை கல்லில் போட்டு வாத்தாச்சு. முதல்ல ஒன்று குட்டியாக ஒன்று வாத்துண்டேன். அது எடுபடுறதான்னு பார்க்குறதுக்கு வேண்டி ஜென்ரலாக நம்ம எல்லாம் நல்லா தான் வரும், ஆனால் கூட நம்ம ஒரு தடவை பார்க்குறது வழக்கம். ஸோ இப்போ மோர் குழம்பு கூட நான் அமாவாசைங்கிறதுனால பண்ணியிருந்தேன். ஸோ அதுவும் இருந்தது. இப்போ அடை தோசையை திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறமும் வேணும்னா ஒரு ஸ்பூன் நெய் விடக்கூடாது, எண்ணெய் தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம மோர் குழம்போடு இதை சர்வ் பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். அவியலுக்கு சப்ஸ்டியூட்டாக இருக்கும் மோர் குழம்பு. ஸோ அடை மோர் குழம்பு ரெடி.